இந்த பாண்டியனே அமைதியா இருந்தாலும் தங்கமேல் வந்து வீட்ல பிரச்சனை தூண்டி வரதை நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன நடந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா உங்க கூட வந்து அந்த கடையில மட்டும் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி கதிர் வந்து ஒரே முடிவா எடுத்துட்டாரு. இதுல டென்ஷனான பாண்டியன் வந்து கதிரை அடிச்சு முடிச்சு அந்த பிரச்சனை அங்கனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. கதிரை பாண்டியன் அடிச்சதுல ராஜிக்கு வருத்தம் இருந்தாலும் அதை வெளியே பெருசா காட்டிக்கல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கோமதி, மீனா, ராஜி 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர தங்கமேல் வந்து இனி வீட்டுல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த சாப்பாடாதான் உங்க எல்லாருக்கும் பரிமாறேன்னு சொல்லவும் கோமதி வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, தங்கமேல் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களே நினைக்கிறதுக்குள்ளாட்டியும் தங்கமேல் வந்து ராஜி கிட்ட, ஏ ராஜி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், நீ கோச்சுக்க மாட்டேல, மாமா வந்து கதிர் அடிச்சதுல உனக்கு சுத்தமா எந்த வருத்தமே இல்லையா, உனக்கு அவர் மேல கோவமே வரலையா, எப்படி இவ்வளவு அமைதியா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ராஜியுமே வந்து அவரோட பையனை உரிமையில தான் அடிக்கிறாரு, அவர் என்னதான் கோவப்பட்டாலும் அவருக்கு வந்து கதிர் மேல பாசம் இருக்கு, அவர் கதிர் அடிச்சதுல எனக்கு வருத்தம் இருந்தாலும் எனக்கு அவர் மேல துளியளவும் கோவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விடாம தங்கமேல் வந்து ராஜி கிட்ட, அது எப்படி கோவம் வராம இருக்கும், மாமா வந்து இப்படி போய் நம்ம ஹஸ்பண்ட் அடிச்சிருந்தாருன்னா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும், ஆனா உனக்கு மட்டும் கோவம் வரலன்னு சொல்லி புதுசா இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தங்கமேலோட என்ன என்னன்னா, இப்படி ராஜி கிட்ட ஏதாவது சொன்னோம்னா அவங்க ஒண்ணு பாண்டியனை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க மனசுல பாண்டியன் மேல வந்து கதிரை அடிச்சதுனால கோவம் உருவாகும். இப்படி ஏதாவது ஒரு வகையில ராஜியை தூண்டி விடுறதுக்காக தான் தங்கமேல் வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க போல. தங்கமேலோட இந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு மீனா வந்து, உங்க வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காதா, உங்களுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் நடந்தது இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தங்கமேல் வந்துட்டு ரொம்பவே பெருமையா, நான் அப்படி எல்லாம் வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், என்னை இது வரைக்கும் எங்க வீட்டுல யாருமே திட்டினதில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வீட்ல இருக்க எல்லாருமே வந்து தங்கமேல நம்பிக்கிட்டு இருந்தாலும் மீனா ஒரு ஆள் தான் ஆரம்பத்துல இருந்தே தங்கமேல வந்து சந்தேக கண்ணோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தங்கமேல அவங்க குடும்பமும் ரொம்பவே நடிக்கிறாங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதனால தங்கமேல் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருதுன்னா அது கண்டிப்பா மீனானால தான் வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.